வர காசில் வச்சு அந்த லேண்ட் வாங்கி ப்ரோ 2.5 லட்ச ரூபா ப்ரோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ கொடுத்துட்றோம், இஎம்ஐயும் பண்ணிக்கோங்கன்றோம். 2.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இஎம்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீனா உங்களுக்கு 2.20 முடிச்சிடுறோம் வேலையை. அப்போ 2.70 ஒரு இடம் ஆயிடுச்சு. இப்போ பேங்க்கில் போனால் கூட நீங்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் சார் உங்களுக்கு பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா, ப்ராப்பர்ட்டி எதனா, என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குதுன்னு காட்டலாம். இது ஒரு கரெக்டாக இருக்குதுல்ல. கரெக்ட். உங்களுக்கு தான் தெரியாது 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும், அது ஆகுதோ ஆகலையோ நம்மகிட்ட ஒரு லேண்ட் இருக்குதுன்னு ஒரு தெம்பு இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி நல்லா ப்ரொமோட் பண்ணின்னு வியாபாரம் பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த வர காசில் அது ஒன்று வாங்கி போட்டுறது. அதுதான் ஃபியூச்சர் பார்த்துக்கலாம். 10 வருஷமோ 20 வருஷமோ அது பாட்டு ஏறுதோ இறங்குதோ இருக்குல்ல, அவ்வளோதான் அவுட்ரு. அவ்வளோதான். முழுக்க கேஜிஎஃப் வேற மாதிரி மாறிட்டாரு. அவ்வளோதான். அந்த மாதிரி பிஸி ஷெட்யூல் சூப்பராக போயிடுச்சு. சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். இல்லை சிஎன்ஜி காரு கேஸ் வச்ச கார் எடுத்ததுக்கு காரணமே இதான். சைட் நிறைய பார்க்க போகிறோமா, ஓகே அது போகிறோம் வரோம். இல்லை ப்ரோ ரியல் எஸ்டேட் வாஸ் வெரி குட் ப்ரோ.